அதாவது இப்போ என்னன்னாக்கா பாட்டு லிரிக்ஸ் எழுதுறவங்களுக்கும் தோத்து போயிடுவாங்க, பாட்டை பாடுறவங்களும் முடிஞ்சு போயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா இப்போ வர்ற சாங்கெல்லாம் வந்துட்டு இசையமைச்சு லிரிக்ஸ் எழுதி அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுதோ இல்லையோ, ஆனால் வந்து தேவையில்லாத பாட்டெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பாட்டை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸில் பார்க்கலாம். அதாவது என்ன மாதிரி பாட்டு பாருங்க. இப்போ வந்துட்டு அண்ணனை பாத்தியா, அன்னத்தை பாத்தியா, இதெல்லாம் என்ன மாதிரி சாங்னே தெரியல. அதாவது இப்ப என்ன மாதிரி பாட்டுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளா இந்த சாங் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அதாவது என்ன பண்ண சீச்சி சீச்சி சாங் வந்துட்டு எல்லாருமே நீங்க கேட்டு இருந்திருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீச்சி சீச்சி சாங் வந்துட்டு அது ஒரு ஆல்பம் சாங். இது அவர் போட்டது வந்துட்டு எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாரு அந்த ஆல்பம் சாங்கு. அதுல நடிச்சவர் அந்த நடிகையெல்லாம் வந்துட்டு வயசாகி போயிட்டு அவங்களுக்கு. இப்போ அவங்க ட்ரெண்டிங் ஆகி அவங்க வேற லெவல் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பாட்டு என்னன்னாக்கா, தூத்துக்குடி கொத்தனாரு அப்படின்னு ஆரம்பிச்சு. இது வந்து யாருமே லிரிக்ஸ் எல்லாம் போடல. இது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஒரு ஃபேமஸ், அதுவே தன்னை வந்து செலிபிரிட்டி சொல்லிட்டு தலை வச்சு போட்டு ஆடிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ஐடியில கீழே வந்து கமெண்ட்ல வரும் பாத்தீங்களா, அத்தனை கமெண்ட் எடுத்து நம்ம பாய்ஸ் வந்து அவங்களே லிரிக்ஸ் எழுதி அவங்களே கம்போஸ் பண்ணி அவங்களே போட்ட சாங் தான் அது. அவங்க சாங் கம்போஸ் பண்ணி போட்டு அது அனிருத் வாய்ஸ் வேற கொடுத்துட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை, கேஸ் ஆகி போச்சு. அந்த அந்த சாங்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ண பார்த்தீங்களா, அவங்களே தூக்கிட்டாங்க, போலீஸ்காரங்க தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஒன்று இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குங்க. அது என்ன பாட்டுன்னு வச்சுங்களேன், அது என்ன தமிழ் பாட்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆக்சுவலா அது தமிழ் பாட்டே கிடையாது. அது என்ன பாட்டு பார்த்தீங்களா, என்னது, அன்னத்தை பாத்தியா அப்பத்த கேனா. இது வந்து தமிழ் மாதிரி இருக்கு உங்களுக்கு, அன்னத்தை பாத்தியா அப்பத்தை பாத்தியா கேனான்னு சொல்லிட்டு. இது வந்து தாய்லாந்துல ஒரு சாங். அது எப்படின்னாக்கா, அந்த கிராமத்துல வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல கிராமத்து வாழ் மக்கள் வந்துட்டு அவங்க வந்து ஒரு தன்னுடைய மொழியிலேருந்து எடுத்த ஒரு பாட்டு தான் அது. இப்போ அது கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலை பார்க்குறப்ப அவங்க களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சில சாங்லாம் பாடுவாங்க. அதுலேருந்து நிறைய பாட்டு வந்திருக்கு. இந்த சம்பாநாத்து அந்த சாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த அந்த லிரிக்ஸே வந்துட்டு வேற லெவல் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அது மாதிரி தான் இந்த தாய்லாந்துல வந்து இந்த இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பாடின பாட்டு தான் அது. நாய்ச்சியாம் அப்படின்றவர் தான் வந்து இந்த அன்னத்தை பாத்தியா அப்படிங்கிற சாங் கூட அவர் வந்து ஒரு அதை ரைட் பண்ணவர் அவர், அதாவது எழுதினவர் அவர். ஆனா அந்த சாங் வந்துட்டு இப்ப இருக்கிறதுல வேற லெவல் ட்ரெண்டிங்ல இருக்குங்க. அது வந்துட்டு அந்த ஒரு சாங் மட்டும் தான். சில எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ் பாட்டு இது, அதனால வந்து தமிழ்ல போய் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது பார்த்து அதுக்கு வந்துட்டு வெர்ஷன் எடுத்துட்டாங்க நம்ம பசங்க. என்ன ஒரே வாரத்துல பாருங்க இந்த பாட்டை வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவாங்க பாருங்க. அவ்வளவுதான், ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இனிமே அது அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவாங்க பாருங்க.